ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் ரிவ்யூ பண்ணல கைஸ். ஸோ கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். சரி, இன்றைக்கும் நேற்றுள்ளது இன்றைக்கி ரெண்டையுமே சேர்த்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். நான் எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடுறேன், சரிங்களா? என்ன நடந்ததுன்னா, நேற்று வந்து கொஞ்சம் அருவியாக தான் இருந்திருக்க மாட்டேருக்குது கைஸ். எபிசோடு மார்னிங்கும் பார்க்கல. சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்புறம் சிஸ்டத்தில் தான் பார்த்தேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் அதை நான் நேற்று எபிசோடு நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி எபிசோடு ரிவ்யூ பண்ணிடலாம், சரியா? நேற்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பார் இல்லையா நம்ம ஆதி. உடனே வந்து கூறுன்னு அழுகிறாப்புல, பாத்ரூம்லலாம் போய் அழுகிறாப்புல. அதுக்கப்புறம் ஆதி சின்ன பையன் வந்து கேட்கும்போது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஏம்மா ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டேனே, அப்பா உன்னை திட்டினாரா, ஏம்மா அழுத மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் அப்பாட்ட போய் கேட்குறேன்னு சொல்லி அந்த பையன் போய் ஆதிக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாப்புல. அப்போ மித்ரா இருந்துட்டு, இந்த மாதிரி இனிமேல் ஆதியை வந்து நீங்கள் அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அங்கிள்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். பாரதி வந்து அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறா, ரூம்குள்ளேயும் போட்டு அடிக்கிறாப்புல. அடிக்கும்போது தமிழ் இருந்துட்டு, என்னாச்சு, என்னம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு தம்பியை இது பண்ணுறீங்க, எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் 2 பேர்த்தையும் பொறுமையாக கூப்பிட்டு, இந்த மாதிரி ஆதியை வந்து நீங்கள் இனிமேல் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னே, ஏம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சத்தம் போட்டுட்ருக்காப்புல. மறுபடியும் அடிக்க போகிறாப்புல. அந்த பையன் சின்ன பையன் என்ன சொன்னாலும் கேட்குற வழியாகவே இல்லை. அப்புறம் பாட்டியை வந்து சத்தம் போடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நீ பாரதி இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், நீ வந்து ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொன்னாதா அப்படின்னு சொல்கிறாப்புல. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இதான் நேற்று எபிசோட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லும், நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது பெரியவங்க செய்கிற தப்புக்கு குழந்தைங்க என்ன செய்யும், கரெக்டான கேள்வி, சரியா? இது கூறுகட்டத்தனமாக ஒரு செஞ்ச ஒரு வேலை, அவங்க அம்மா செத்து அவன் பாதிப்படைஞ்சு அவன் நினைவுகளை அழிச்சு எவ்வளோ வேலை நடந்திருக்கு. இந்த ஒரு பொம்பளை செஞ்ச வேலை, வாய், இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாக்கை அடக்கணும், வாயை அடக்கணும். என்ன தான் அந்த அம்மா வந்து ஒரு கெட்டவளாக இருந்தாலும், ஒரு கோயிலில் வந்து விசேஷத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து அத்தனை வார்த்தைகள், குத்தி கிழிக்கிற மாதிரி வார்த்தைகளால் ஆதியோட அம்மாவை குத்தி கிழிச்சிருப்பாள், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளால் குத்தி கிழித்து இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்கள போட்டு டார்ச்சர் பண்ணால் அது என்ன ஒரு அர்த்தம்? கரெக்டு தான், அந்த பாட்டி கேட்குறது உண்மையிலே தப்பே கிடையாது. பெரியவங்க செய்கிற தப்பு குழந்தைங்க என்ன பண்ணும், குழந்தைங்கள போய் அடித்தா சரியாக போயிடுமா? அவங்க வந்து எந்த ஒரு எண்ணம், ஒரு சுயநலம் எதுவுமே அந்த குழந்தைகிட்ட இருக்காது. ஒரு கெட்ட எண்ணம் அப்படிங்கிறதே அந்த குழந்தைகிட்ட இருக்காது. நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதுதான் அதைத்தான் கேட்குங்க. அப்படிங்கிறப்ப நீ தான் வந்து அவங்க அப்பான்னு இது பண்ண, அப்பான்னு கூப்பிட சொன்னதுக்கெலாம் அலோவ் பண்ண, அவனும் நொப்பான்னு கூப்பிட சொல்லி அலோவ் பண்ண விட்டான். இன்றைக்கி வந்து நீங்கள் நொப்பான்னு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னதை வந்து இந்த குழந்தைங்கிட்ட சொன்னால் இவ எவ்வளோ ஒரு கூமுட்டையாக இருப்பாள். என்ன தான் அந்த பாட்டி படித்து சொல்லுது, நான் வந்து உண்மையை சொல்ல மாட்டேன், எனக்கு குழந்தைங்க எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆதியும் முக்கியம், ஆதி உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் உண்மையை சொல்ல போய் அவர் செத்து போயிட்டாருன்னா என்னால் தாங்க முடியாது, வைக்க முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு அந்த அம்மா கூறுகட்டத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கிறா இப்போ வரைக்கும். இன்றைக்கி எபிசோட்லேயே அதான் நடக்குது. என்ன நடக்குது, பாட்டி மறுபடியும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லவே மாட்டேன் ஆதிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, ஆதியும் போய் அழுதுகிட்டு இருக்கும்போது தவளை வந்து பேசும்போது தவளைக்கிட்ட வந்து இந்த காரணத்தினால தான் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னோடனே, அப்படிங்களானே ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நினச்சபடி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் பாரதி வந்து தனியாக நிற்கல, இந்த மித்ரா பாரதி பேசுவாங்களே அந்த கான்வர்சேஷன் நான் நிறைய தடவை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நாடகத்தில் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவ டென்ஷனாக இருக்கையில் இவ வந்து நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிறதும், அவள் டென்ஷனாக இருக்கையில் இவ வந்து நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிறதும், ஐயோ முடியல, எங்களால் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது, சரியா? அப்போ இவ பாரதி டென்ஷனாக நின்றுட்டு இருக்கையில் மித்ரா வந்து உங்களுக்கு இருக்கிறா. இவன் மரியாதையாக நான் சொல்கிறேன், ஒட்டி படுக்க சரியா, உன் துணிமணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோ, உனக்கு வந்து செமையான ஆஃபர் தர்றேன், எனக்கு அதிக கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வழியை பாரு, உன் புள்ள குட்டிகளை கூப்பிட்டு பொட்டு படிக்க கட்டி நீ வீட்டை விட்டு வெளியே போ, புரியுதா?
இந்த மாதிரி இது இந்த மாதிரி நீ இன்னும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ இங்கேயே இருக்குன்னு நினச்ச அப்படின்னா இதை விட பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த கண்ணாடி போட்ட பாட்டி, பாரதியை போட்டு ஓயாமல் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் மித்ரா போன பிறகு பாரதியை வந்து மறுபடியும் இந்த அம்மா பேசப்படுது. இவ யார் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு? இந்த வீட்டில் இருக்க வேண்டிய உரிமையே உனக்கு தான் இருக்குது. அவள் அப்படி சொல்லும்போது அவள் கையை முறுக்கி முதுகில் 4 குத்து குத்தி நான் தான் நீ எப்படி அப்படி சொல்ல போச்சு, நான் தாண்டி ஆதியோட பொண்டாட்டி, மரியாதையை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறத விட்டுட்டு இப்படி சிலையாட்ட நிற்கிறியே, பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்ட நிற்கிறியேன்னு சொல்லி அவளை பேசாத வார்த்தைகளே இல்லை அந்த பாட்டி. மறுபடியும் அவள் ஓட்டரை கடாட்ட என்ன சொல்கிறா, புரிஞ்சுக்கங்க பாட்டி, புரிஞ்சுக்கங்க பாட்டி, எனக்கு இதில் தெரியாமலாம் இல்லை, எனக்கு கோவம் வராமலாம் இல்லை, சரியா? நான் ஏன் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கேங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒன்று செய்ய போய் ஆதிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யட்டும்? எங்கேயோ இருந்தால் உயிரோடு இருக்கான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இருந்துகிட்ருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓட்டரை காடாட்ட அதையே சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த பாட்டியும் எனக்கு புரியாமல் இல்லை பாரதி, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, நீ சொல்கிறது சரிதான், ஆனால் இந்த மித்ரா பண்ணுற இதெல்லாம் பார்த்தா அவள் வந்து ஆதி வந்து உன்னோட புருஷன் தெரிஞ்சு அவள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானா, அப்போ அவள் எவ்வளோ இதாக இருப்பா, நீ ஏன் பாரதி இப்படி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத யார் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம திலகா பாட்டி பார்க்குது. சரிடா, திலகா பாட்டி பார்த்துட்டு என்ன செய்யுது, வேகமாக போய் மீனாவை கூப்பிட போகுது. அந்த மீனா உண்மையிலே ஒரு கூமுட்டைங்க. சரிங்களா, இந்த நாடகத்தில் ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு எல்லாமே கூமுட்டையெல்லாம் இருக்குதுங்க. சந்தியா ராகத்தில் மாயா புத்திசாலி, சரிங்களா, மற்ற சீரியல்லாம் ஒவ்வொரு புத்திசாலிகளாவது இருப்பாங்க. இந்த சீரியலில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூமுட்டையில் தான் இருக்குது. அந்த அவங்க அம்மா வந்து கூப்பிட்றான்னா நாடகம் பார்த்துட்டு இருக்கிறத வச்சுட்டு சரி எதுக்குமா கூப்பிட்ற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் இல்லைங்க. அங்கே ஒரு கான்வர்சேஷன், அறுக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், சரிங்களா, அதில் உண்மையிலே நல்லாவே இல்லைங்க. மீனாவோட நடிப்பு கொஞ்சமாவது இதுக்கு முந்தையா கொஞ்சம் பார்க்குற மாதிரியே அது இருந்தது, சரிங்களா. எந்த இடத்துல சீரியஸாக நடிக்கணும், எந்த இடத்துல காமெடியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப மட்டமாக இருக்குது அவங்க நடிப்பு, நல்லாவே இல்லை. ஒரு பெத்ததாய் கூப்பிட்றாங்க, எது கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னு போக மாட்டாங்களா? அங்கேயே ஒரு வாக்குவாதம், நக்கல், நையாண்டி, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னொன்னே இந்த மித்ரா வந்து யாரோ பார்த்துட்டு போயிட்டானாமா, அதனால் கட்டினா நான் மித்ராவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பானாட்டிருக்குது. அதுக்காக இந்த அம்மா வந்து மித்ராவை சம்மதம் வாங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டிருக்கு. அதை மித்ரா வந்து இங்கே தான் ஆதின்னு சுற்றிக்கிட்டு இருக்காப்லையா, அதனால் ஆதிக்கு வந்து பாரதியோட கல்யாணம் நடந்திருக்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்குதாமா, கண்கொத்தி பாம்பாட்டம், சரியா? அப்படின்னு சொன்னோடனே மீனா அப்படியா, பரவாயில்லம்மா, என்கிட்டே இந்த விஷயத்தை மறைச்சிட்ட பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பெருமை பேத்திகிட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த திலகா பாட்டி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால் நேரமே போயிடும், அப்புறம் அவங்க 2 பேரும் போயிடுவாங்க, நீ வாமா முதலன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாப்புல. இனி கேட்டாங்களா வச்சாங்களா எதுவுமே தெரியல. இனி வந்து மண்டே தான் தெரியும் கேட்டாங்களா வச்சாங்களா என்னென்னு. ஆனால் இவங்க 2 பேரும் வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் கைஸ் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல எப்படி கைஸ் ஒரு பேசின ஒரு கான்வர்சேஷனே மறுபடியும் பேசினா இரிட்டேட்டிங்காக இருக்காதா, கேவலமாக இருக்குது. அப்போயே அதே தான் ஓட்டுற கரெக்ட் அதே தான் சொல்லி நான் அதெல்லாம் பேசினேன்னா வீடியோ இப்போயே ரொம்ப லென்த்தாக போச்சு, சரிங்களா. நீ அதெல்லாம் பேசணுன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும், அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, சரியா. ஸோ அவ்வளோதான் கைஸ், மறுபடியும் இந்த பாட்டி இதே தான் சொல்லுது, அவளும் ஓட்டுற கடாட்டு அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறா, சரிங்களா. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து செயினெல்லாம் போட்டு ஒருத்தர் வர்றான், வேட்டி சட்டையை போட்டு உள்ளே வர்றான், சரியா. உள்ளே வந்து பாரதி மீனா வந்து கூப்பிட்றாப்புல. வந்தோடனே கிச்சன்லேருந்து வெளியே வந்தோடனே பாரதி உன்னைய பார்க்கத்தான் வந்திருக்காருன்னு சொன்னோடனே வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து டகரா போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்த ஆள் யார் கைஸ், அதாவது எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது தெரியல, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை காரைக்குடியில் ஆண்டாள் வீட்டுக்கு வாடகைக்கு விட்டுருப்பான் இல்லையா, அவனாக இருக்குமா, இல்லை இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க குழந்தைங்களோட பாட்டி லட்சுமி எல்லாம் இருந்து மனம் எல்லாம் ஒரு வீட்டில் இருப்பாங்க இல்லையா, ஆதி வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருப்பாங்க காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹவுஸோட ஓனரா, இல்லை இந்த காரைக்குடியில் ஆண்டாள் வீட்டில் ஒருத்தன் வாடகைக்கு விட்டுருப்பாங்க அவனா, எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுங்கள், இவன் யார் சரியா அப்படிங்கிறத எனக்கு டவுட் கிளியர் பண்ணுங்கள், எனக்கு இது கிளியராக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச கைஸ் என்னோடய மைண்ட் செட்டில் என்ன தோணுது அப்படின்னா, காரைக்குடியில் இவங்க ஆண்டாள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஓனராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவர் வந்து பேசும்போது இவர் டக்குன்னு மீனாவையும்
அந்த திலகா பாட்டின்னு தான் பார்க்குறாப்புல பாரதி. அப்போ அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஓனராக தான் தோணுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் உண்மை எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் கேஸ். இந்த சீரியலை பொறுத்தளவு நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரே விஷயந்தான். அதாவது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஆதி வந்து எப்போ பார்த்தாலும் பாரதியவே போய் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் பாரதி தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லி உண்மையை சொல்ல மாட்டே நிற்கிறா. மித்ரா வந்து நான் கட்டினா ஆதியைத்தான் கட்டுவேன்னு சொல்லி நிற்கிறா. இதில் என்ன ஒரு இது பண்ணலாம் அப்படின்னா, ஆதி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேறி வெளியில் போய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் நாடகம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்படியே தின்னுக்கிட்டே சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். நானும் பார்க்குறேன். 2-4 எபிசோட்லேயே அவன் அந்த சேரை விட்டு நகரவே இல்லை. ஒரே வீட்டுக்குள்ளே குடிச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டினா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமா? அந்த லூசு கிழவன் தான் சொல்லி தொலைய மாட்டேங்குதுன்னா இவன் தான் போய் வெளியில் கண்டுபிடிக்கலாம்ல. இல்லை சரவணன்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு, இந்த மாதிரி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கடா இருந்தேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்தேறி போய் பார்க்கலாம்ல கைஸ். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே வீட்டுக்குள்ளேயே போட்டு கதையை எடுத்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட். நல்லாவே இல்லை. சீரியல் கேவலமாக இருக்குது. இதே சீரியல் ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலம். வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வெரி அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கார்த்திகை தீபம் ரொம்ப மொக்க போடுது. என்னமோ கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இதாக பேசுகிறீங்க. என்னமோ 2 இதயங்களை சேர்த்து வைங்க, 2 இதயமும் துடிக்குதாமா, அங்கிட்டு கார்த்திகை இதயம் இங்கிட்டு ரேவதி இதயம் துடிக்குதாமா அப்படிலாம் கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்களுக்கு கார்த்தி ரேவதி ஜோடி ரொம்ப பிடிச்சி போச்சாட்டிருக்குது. அதனால் எல்லா கமெண்ட்ஸ்லாம் அப்படி தான் போட்டுட்ருக்குறீங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது இல்லையா, நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. பட் என்னை பொறுத்தளவு எனக்கு வந்து நான் அந்த ஹீரோயினுக்குலாம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு வந்து கதை வந்து கரெக்டாக போகுது அப்படின்றது தான் என்னை பொறுத்தளவு. கார்த்திகை தீபம் கதை வந்து கொஞ்சம் சொதப்பல் தான். ஏன்னா அந்த பாட்டி வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ கார்த்திக்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வரும் அப்படிங்குது. அப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து நான் தூக்க போட்டு தொங்குவேங்கிறேன். இதை விட ஒரு கேவலமானது என்னை எங்கேயாவது இருக்குதா? அப்போ தப்பை எப்போ நீ உணர்வ சாமுண்டீஸ்வரி? நல்லாவே இல்லைல்ல கதை, நல்லாவே இல்லை, சுத்தமாக இல்லை. கார்த்திகை தீபம் நல்லாவே இல்லை. நல்லா இருக்கிற சீரியல் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். நான் வேறு எந்த சீரியலும் நான் பார்க்கலைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா? அப்புறம் வாரிசு மத்தியானம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. தமிழ் பவர் பேக் சூப்பர், வேறு லெவல். சீக்கிரம் சிபி வந்து தமிழை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பேர்த்துக்கும் நீங்கள் எப்படி கார்த்திக் ரேவதி ஜோடி பிடிக்கும்னு சொல்கிறீங்களோ, எனக்கு வந்து சிபி தமிழ் ஜோடி வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காக இல்லை. அவங்களோட கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் வந்து அவங்களோட கேரக்டரை விட்டு இப்படி கொஞ்சம் இப்படியும் கூட நடிக்க மாட்டாங்க. சிபியும் அதே மாதிரி தான். அவரோட லிமிட்டை தாண்டி நடிக்க மாட்டார். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சூப்பர். அதுக்கப்புறம் சின்னஞ்சிறுக்கிலேயே உங்களுக்கு பிடிச்சமான ஜோடிகள் சரிங்களா, இந்து கருணா. ஸோ அந்த சீரியலும் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்குது. ஸோ ஓகே கேஸ், வேறு என்ன, அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவே போயிடுது. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவை ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறது தான் கேஸ். இதயம் சீரியலை பொறுத்தளவு ஆதி வந்து வெளியேறி உண்மைகளை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பாரதி உண்மையே சொல்ல மாட்டாங்க கேஸ். நான் அடித்து சொல்கிறேன், அவள் வாயே திறக்க மாட்டாங்க. கடவுளே வந்து சொன்னாலும் சொல்லுமா அவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டான். ஏன்னா வாசுவே கான்ஃபிடென்ட் கொடுக்குறான், புரியுதுங்களா? வாசுவே வந்து நீ சொல்லு பாரதி, ஸ்டெப் எடு, தைரியமாக இரு, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றுன்னு சொல்லி வாசுவே சொல்கிறான். ஆனால் அப்படி இருந்து அவள் வந்து இந்த இதுலேயே தான் அந்த அக்கா மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு என்ன ஆனாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், குழந்தைங்களே என்னை கேள்வி கேட்டாலும் என்னன்னு சொல்ல மாட்டேன், குழந்தைங்கள போட்டு அடிப்பேன், சித்திரவதை பண்ணுவேன், அவன் என்ன சொல்கிறானோ செய்ய சொல்லுவேன், ஆனால் நான் மட்டும் உண்மையை சொல்ல மாட்டேன். அதில் அந்த அக்கா வந்து கூமுட்ட அக்கா வந்து தெளிவாக இருக்கிறாங்க. பார்க்கவே நாடகம் ரொம்ப வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க டைரக்டர் சார் அவர்களே, எங்களால் இனிமேல் பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்சம் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாமல் கொஞ்சம் சர்ச்சிங் இதெல்லாம், அதாவது தேடுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் போய் வச்சு தேடினாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ், மண்டே பார்க்கலாம்.